சகோதரிகளே, இன்றைக்கு தாயாம் திருச்சபையானது இயேசு மரி சூசை என்கின்ற இந்த திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இந்த அருமையான நாளிலே திருக்குடும்ப திருவிழாவை சிறப்பிக்கிற இந்த நாளில் குடும்பமாக அமர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த இயேசு மரி சூசை வாழ்ந்த அந்த திருக்குடும்பத்தை பிரதிபலித்து நீங்கள் வாழக்கூடிய பகுதியிலும் சமுதாயத்திலும் நல்லதொரு சாட்சியாக இருக்க அன்னை உங்களுக்கு அருள் புரியவும் அவருடைய வல்லமையான பரிந்துரை உங்களுக்கு கிடைக்கவும் வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இயேசு மரி சூசை அல்லது யோசேப்பு இவருடைய அந்த திருக்குடும்ப விழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அவர்கள் எவ்வாறு அன்பில் நிலைத்திருந்த ஒரு குடும்பமாக இருந்தார்களோ அதே போல நம்முடைய குடும்பத்திலும் அந்த அன்பு நிறைவாக நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருவிழா நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அந்த குடும்பம் மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. கணவன், மனைவி, ஒரு பிள்ளை. அப்போ ஒரு நாள் அந்த குட்டி பிள்ளை தன்னுடைய அப்பாவிடத்தில் ஓடி வந்து, டாடி, இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி உண்டானார்கள்? எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, ஏதாவது விளக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டாள். அப்போது அப்பா சொன்னார், கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். ஆதாம் ஏவாள் நம்முடைய ஆதி பெற்றோர். எனவே ஆதாம் ஏவாளுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள், அவருடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். இப்படி தான் மனித சமுதாயம் அல்லது மனித சந்ததி உருவானது என்று அந்த அப்பா அந்த பிள்ளைக்கு விளக்கம் சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் டாடி என்று சொல்லிக்கொண்டு சமையல் கூடத்தில் அம்மா இருந்தாங்க. அவங்கள்ட்ட அந்த குட்டி பிள்ளை ஓடிச்சு. அவங்கள்ட்ட போய் அதே கேள்வி தான் கேட்குது. மம்மி, இந்த மனித குலம் எப்படி உருவானாங்க? உங்களுக்கு தெரிஞ்சால் விளக்கமாக சொல்லுங்கள். இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையாடி, குரங்குல இருந்து தான் மனுஷங்க உண்டானாங்க. அதை கேட்ட உடனே இந்த பிள்ளைக்கு ஒரே குழப்பம். அப்பா ஒரு பதில் சொல்கிறாரு, அம்மா ஒரு பதில், இது என்ன அப்படின்னு சொல்லி குழம்பி போய் திரும்பவும் தன்னுடைய அப்பாவிடத்திலே வந்து, அப்பா, மனித சமுதாயம் எப்படி உண்டாச்சுன்னு கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? கடவுள் படைச்சாரு, ஆதாம் ஏவாள், அதுலேருந்து சந்ததி உருவானதுன்னு சொன்னீங்க. ஆனால் அம்மா வந்து குரங்கிலிருந்து மனுஷன் வந்தாங்கன்னு சொல்கிறாங்களே, குழப்பமாக இருக்கு டாடி. அப்பா அவர் சிரிச்சுட்டே சொன்னார், அது ஒன்றும் பெரிய குழப்பம்லாம் இல்லைம்மா. என் சந்ததி எப்படி வந்ததுன்னு நான் சொன்னேன், அவ சந்ததி எப்படி வந்ததுன்னு அவ சொல்கிறா. இதில் ஒன்றும் கோபித்து கொள்வதற்கோ குழம்புவதற்கோ ஒன்றும் இல்லைன்னு சொன்னபோது சமையல் கட்டில் இருந்த அம்மா கோபமாக தட்டை தூக்கி அதை அப்பாவை போக்கி எரிஞ்சாங்க. இவரும் சிரித்து கொண்டே சென்று தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்தினார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த குடும்பம் என்பது சிறு சிறு சண்டல்கள், உரசல்கள், பிறகு ஒரு சமாதானம் என்று உருவாக்கக்கூடியது தான் ஒரு குடும்பம். எனவே அந்த குடும்பத்திலே அன்பு எப்பொழுதுமே நிலைத்து நிற்க வேண்டும். எனவே இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய இயேசு மரி யோசேப்பு அந்த திருக்குடும்பம் எப்படி அன்பில் நிலைத்திருந்ததோ அந்த அன்பு நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும் என்பது இன்றைய விழா நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது. மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பது எப்பொழுது நெருப்பை கண்டுபிடித்தானோ அதிலிருந்து தான் உருவானது என்று மிக அழகான ஒரு எழுத்தாளர் ராபர்ட் இங்கர்சல் என்பவர் அழகாக சொல்கிறார். எனவே மனித சமுதாயத்தினுடைய அந்த முன்னேற்றத்திற்கு நெருப்பு கண்டுபிடிப்பு எப்படி மிக முக்கியமான ஒன்றாக இருந்ததோ அதே போல ஒவ்வொரு குடும்பமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சமுதாய முன்னேற்றத்திற்கான அந்த விதை ஒவ்வொரு குடும்பத்திலும் விதைக்கப்படுகிறது. எனவே அந்த குடும்பம் சந்தோஷமாக அன்பிலும் உறவிலும் நட்பிலும் வாழ்கிற போது ஒரு சமுதாயம் மிக மேன்மையான சமுதாயமாக மாறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே தான் மறைந்த நா. முத்துக்குமார் என்ற அந்த கவிஞர் அழகாக சொல்வார், குடும்பம் என்பது மண்ணாலும் கற்களாலும் செங்கற்களாலும் கட்டப்பட்டது அல்ல. ஒவ்வொரு குடும்பமும் மனித அன்பினால் உருவாக்கப்படுகிறது. எப்பொழுது அந்த அன்பு அந்த குடும்பத்திலே மிக அதிகமாக தழைத்தோங்குகிறதோ
அந்த சமுதாயம் குடும்பம் மிக சிறப்பாக வாழும் என்று அந்த கவிஞர் நா. முத்துக்குமார், குறைந்த வயதிலேயே இறந்து போன அந்த கவிஞர், மிக சிறப்பான பாடல்களை எல்லாம் எழுதியவர். அவர் தன்னுடைய அனுபவத்தை இவ்வாறு அவர் சொல்கிறார். எனவே இந்த இயேசுமரி சூசை அந்த திருக்குடும்பமானது அன்பை மையப்படுத்திய ஒன்றாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே மிக தெளிவாக நாம் வாசிக்க கேட்டோம். அன்னை மரியாள் தன்னுடைய கணவர் யோசேப்பையும் தன்னுடைய மகன் இயேசுவையும் மிக அதிகமாக அன்பு செய்து எல்லா நிலையிலும் அவர்களை ஒருங்கிணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறார் என்பதை நாம் மிக தெளிவாக பார்க்கிறோம். மிக குறிப்பாக யோசேப்பை பற்றி, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பற்றி நாம் வாசிக்கிற வேளையில், வயதில் தன்னை விட மிக மூத்தவராக இருந்தாலும் கூட அந்த அன்பு பரஸ்பரம் என்பது அந்த திருக்குடும்பத்தில் மிக அதிகமாக இருந்தது. எனவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அன்னை மரியாளை பிரதிபலிக்க வேண்டும். அன்னை மரியாளை போன்று குடும்பத்தில் அந்த அன்பு மிக ஆழமாக ஒன்றித்து இருப்பதற்கு மிக உறுதுணையாக வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அன்னை மரியாள் என்று நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இரண்டாவதாக, குடும்ப உறவுகளிலே அந்த தாய் மட்டும் அப்படி இருந்தால் போதாது, தந்தையும் இன்னும் கூடுதலான ஒரு பங்கை வகிக்கின்றார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கிற வேளையில் அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவத்தையும் முதலிடத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், 12 வயதிலே அந்த பெற்றோர் அந்த பிள்ளையை பாஸ்கா விழாவிற்கு அழைத்து செல்கிறார்கள். ஜெருசலேமுக்கு காணாமல் போகிறார். பிறகு 3 நாட்கள் தேடுகிறார்கள். தேடிய பொழுது அங்கு மகனை கோவிலில் கண்டு அன்னை மரியாள் தான் அங்கு பேசுகிறார். ஆனால் அன்றைக்கு இருந்த கால சூழல், சமுதாய கட்டமைப்பு என்பது ஒரு பொது இடத்திலே பெண்கள் பேசுவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஆண்கள் தான் அங்கே முதலில் செயல்பட வேண்டும். ஆனால் இங்கு யோசேப்பு அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவத்தையும் முதலிடத்தையும் கொடுக்கிறார். பிறகு இவருக்கு செகண்ட் ஸ்டெப்பு தான் எடுத்துக்கிறார். இவர் எங்குமே அதிர்ந்து பேசவும் இல்லை, பேசியதாக கூட நற்செய்தியிலே அதிகமாக சொல்லப்படவில்லை. அவரை பற்றி சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் 2, அவர் நல்லவர், நீதிமான், அவ்வளவுதான். அன்னை மரியாளாவது ஆங்காங்கு பேசுவதை நாம் பார்க்கிறோம். எனவே யோசேப்பு தன்னுடைய வாழ்வில் அந்த குடும்பத்திலே அன்னை மரியாளுக்கு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்தார். எல்லா விதமான டெசிஷன் மேக்கிங் நீ எடுத்துக்கோ. எனவே தன்னுடைய மகன் அங்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலை கொடுத்த போது கூட, ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்தாய் என்று தாய் தான் கேட்கிறாரே ஒழிய தந்தை எதுவும் பேசுவதே கிடையாது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே அந்த தாய்மார்களுக்கு கணவன்மார்கள் இத்தகைய முக்கியத்துவத்தையும் முதலிடத்தையும் கொடுக்கிறோமா? இன்னைக்கு பல பிரச்சனை குடும்பங்களிலே என்ன, அவ்வப்போது நான் இங்கு அல்ல, ஒரு பங்கு தந்தையாக பல குடும்பங்களிலே சிக்கல்கள் வருகிற வேளையில் அங்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியை மட்டுமான் அமர்ந்து பேச வைப்பேன். அப்போது அதிகமாக பெண்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, இவர் என்ன பண்ணுறாருன்னே என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டுறாரு, அவர் என்ன செய்கிறாரு, எங்கே போகிறாரு, எதையுமே எங்கள்கிட்ட சொல்ல மாட்டுறாரு. இப்போ பெண்களை ஒரு 2ஆம் தரமாகத்தான் நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல நிர்வாகியாக குடும்பத்திலே அவர்களை முதன்மைப்படுத்தி முக்கியப்படுத்துகிற பொழுது அந்த குடும்பம் மிக சிறப்பாக வளரும். ஆனால் பல நேரத்திலே அவர்கள் பேசுவதற்கோ அவருடைய கருத்துக்களை நாம் கேட்பதற்கோ அங்கே அவர்களுக்கு இடம் கொடுப்பதே கிடையாது. ஏதோ சமைப்பதற்கும் அவருடைய வாழ்வில் சந்தோஷத்திற்கும் பிள்ளை பேற்றுக்கும் மட்டும்தான் பெண்கள் என்ற ஒரு நிலை இன்றைக்கு இன்னும் இந்த வளர்ந்த காலத்தில் கூட ஒரு சில குடும்பங்களில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த திருக்குடும்பத்திலே யோசேப்பு தன்னுடைய மனைவிக்கு எப்படி முக்கியத்துவத்தையும் முதலிடத்தையும் கொடுத்தாரோ அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த மனைவிமார்களுக்கு கணவன்மார்கள் முதலிடத்தை கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இன்றைய திருக்குடும்பம் நமக்கு சொல்லக்கூடிய 2வது ஒரு பாடமாக இருக்கிறது. 3ஆவதாக, ஒரு குடும்பம் என்று சொன்னால் கணவன் மனைவி இவருடைய அற்புதமான அன்பு வாழ்க்கை. இன்றைய
2வது வாசகத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இயேசு அவரை அன்பு செய்து கடவுள் கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கிற போது கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார், நாம் அவரோடு இணைந்திருப்போம். எனவே அந்த அன்பின் வெளிப்பாடாக, அந்த மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வின் அடையாளமாகத்தான் கடவுள் குழந்தை செல்வம் என்கின்ற பெரிய சொத்தை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். எனவே பெற்றோராகிய நாம் அந்த குழந்தைகளுடைய வளர்த்து எடுப்பதிலே மிக கருத்தாக இருக்க வேண்டும். அதை இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தியும் தெளிவாக சொல்கிறது. முதல் வாசகத்திலே தனக்கு பிள்ளை பேறு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அங்கே வேண்டுகிறார்கள். பிறகு மிக அழகான ஒரு குழந்தை கொடுக்கப்படுகிறது. அந்த குழந்தை ஒரு வயதை அடைந்த பிற்பாடு தாய் அழைத்து சென்று ஆலயத்திலே அவரை ஒப்படைக்கிறார். அவருடைய வளர்ப்பு எல்லாமே ஆலயத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறது. அதே போலத்தான் நற்செய்தியிலும் கூட ஆண்டவர் இயேசு எவ்வளவு அழகாக வளர்க்கப்பட்டார். நற்செய்தியிலே அவர் தன்னுடைய தந்தைக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்து உடலிலும் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தவராக இருந்தார் என்று நற்செய்தியாளர்கள் பதிவு செய்கிறார்கள். எனவே குடும்பத்தினுடைய கணவன் மனைவினுடைய அந்த அன்பின் வெளிப்பாடாக கொடுப்பது இந்த குழந்தை செல்வம். அந்த குழந்தையை நாம் மிக சிறப்பாக வளர்த்தெடுக்க வேண்டும். காணாமல் போன பிள்ளை அவர்கள் எங்கு கண்டுபிடித்தார்கள்? ஆலயத்தில். ஆனால் இன்னைக்கு நம்முடைய எத்தனை பிள்ளைகள் காணாமல் போனால் நேராக என் பையன் கோயிலில் தான் இருப்பான்னு வந்து தேட முடியுமா? எங்கே இருப்பான்னு எங்கே யாருக்கு? நம்முடைய மனசாட்சிக்கு தான் அது வெளிச்சம். எனவே நம்முடைய பிள்ளைகள் அவருடைய வளர்ப்பிலே நாம் எவ்வளவு கூடுதலான கவனத்தை நாம் கொடுக்கிறோம் என்பதையும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு முறை ஒரு அருட்தந்தை தன்னுடைய பங்கின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறை கூடம் அங்கு சென்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே இருக்கக்கூடிய கைதிகளுக்கு கவுன்சிலிங் கொடுப்பார். அப்போ ஒரு சின்ன பையன் 18 வயது, அந்த பையனை சந்தித்து அந்த அருட்தந்தை பேசினார். அப்போ அவன் மிகுந்த வருத்தத்தோடு தன்னுடைய நிலையை அவன் பகிர்ந்து கொள்கிறான். அப்போ அந்த ஃபாதர் அவனுடைய தோலை தட்டி கொடுத்து சொன்னார், கவலைப்படாதா, தைரியமாக இரு, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னபோது, ஃபாதர், என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையை நான் யோசிக்கிற போது நாங்கள் ஒரு பெரிய பணக்கார குடும்பம்தான். அப்பா எப்பொழுதும் ஊதியம் கம்பெனி என்று அலைந்து கொண்டிருப்பார், அம்மாவும் என்னை கண்டுகொள்ள மாட்டார்கள். எனவே தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய அப்பா என் தோலை தட்டி என்னோடு ஒவ்வொரு நாளும் பேசியிருந்தால் நான் இந்த சிறை கூடத்திற்கு வந்திருக்க மாட்டேன் என்று கண்கலங்கி அந்த தந்தையிடம் பகிர்ந்து கொண்டார். ஆம், அன்புக்குரியவர்களே, பல நேரத்தில் நாம் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளினுடைய வளர்ப்பில் கூடுதலாக கவனம் எடுப்பது கிடையாது. ஏதோ அவர்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கிறோம், சேர்க்க வேண்டிய பள்ளியிலே சேர்த்து விடுகிறோம், அதோடு நம்முடைய கடமை முடிந்தது என்று அல்ல. மாறாக ஒவ்வொரு நாளும் அவருடைய எல்லா விதமான வளர்ச்சியிலும் நாம் அக்கறை செலுத்த வேண்டும். கோயிலுக்கு போ என்று சொல்வதை விட கோயிலுக்கு வா என்று நாம் அவருடைய கரங்களை பிடித்து ஆலயத்திற்கு அழைத்து வர வேண்டும். வீட்டிலிருந்து நாம் கட்டளை போடுவது அல்ல. ஒன்றாக சேர்ந்து ஆலயத்துக்கு அவர்களை அழைத்து வருகிற போது நாம் வாழ்ந்து காட்டக்கூடிய வாழ்க்கை முறை பிள்ளைகளுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அதே போல மீண்டும் நேற்று கூட வலியுறுத்தி சொன்னேன், பிள்ளைகளுடைய வளர்ப்பில் கூடுதலான ஒரு கவனத்தை இந்த காலகட்டத்திலே நாம் எடுக்க வேண்டும். எங்கு போகிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள், என்ன நேரத்தை செலவிடுகிறார்கள், இதிலே நாம் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தினால் மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகளை கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வளர்க்க முடியும். நம்முடைய குடும்பமும் இயேசுமரி சூசையினுடைய அந்த திருக்குடும்ப எப்படி அன்பில் நிலைத்து நின்ற குடும்பமாக இருந்ததோ அதே போல நாம் வளர்த்தெடுக்க முடியும். என இந்த திருவிழாவில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர்தாமே எனக்கு கொடுத்த என்னுடைய பெற்றோருக்காக பிள்ளைகள் நன்றியும், என்னுடைய மனைவிக்காக கணவனும், என்னுடைய கணவருக்காக மனைவி என்று எல்லாரும் நன்றி சொல்லி ஜெபித்து நல்லதொரு திருக்குடும்பமாக அவர்களுடைய பிரதிபலிப்பை நாம் வாழ்கிற சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டி நல்லதொரு நற்சான்றாக இருக்க தொடர்ந்து முயற்சிடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவனேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.